அனைவருக்கும் வணக்கங்க. சர்க்கரையை வெல்வோம், சாதனைகள் செய்வோம். பகுதி 3. மொதல் பகுதியில் பிரச்சனை எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். 2வது பகுதியில் உணவை எப்படி மாற்றுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 3வது பகுதி உடற்பயிற்சிக்கான பகுதி. உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஏதோ சர்க்கரை உள்ளவங்க, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. மகாகவி பாரதி சொன்ன மாதிரி, விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன்பார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த உடல் இருக்கு? நம்மளால ஒரு விஷயத்த நினைச்சா அலுப்பு சலுப்பு இல்லாமல் செய்ய முடியுதா? இல்லவே இல்லை. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நம்மளோட தசைகள் வலுவா இல்லை, நம்ம மூட்டுகள் தேவையான அளவுக்கு ஃப்ளெக்சிபிளா இல்லை. அதுதான் மிக முக்கியமான காரணம். இன்னைக்கு கூட இந்த ஃபங்க்ஷன்ல நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க. அந்த குழந்தைங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் சொல்லிக்கிட்ட ஒரே விஷயம், நம்ம எவ்வளோ தூரம் படித்து, நம்ம எவ்வளோ டிகிரி வாங்கி, எவ்வளோ பெரிய சாதனைகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களோட ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது. ஏன்னா என்னதான் நாளைக்கு சாதனைகள் செஞ்சாலும் அந்த சாதனை தொடர்ந்து செய்யறதுக்கு நம்மளோட வளர்ச்சிக்கோ இல்லை சமுதாயத்தோட வளர்ச்சிக்கோ தேவை அப்படின்னா நமக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறது அவசியம். இந்த ஆரோக்கியத்துக்கு அவசியமான ஒரு விஷயம் உடற்பயிற்சி. ஸோ இந்த உடற்பயிற்சியை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ரெகுலராக பண்ணிட்டு அதோட விட்டுறலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு சில தெளிவான புரிதல்கள் வேணும். நிச்சயமாக 1 மணி நேரம் உடற்பயிற்சி, 1 மணி நேரம் உடற்பயிற்சிக்கான நேரம் அப்படிங்கிறத செலவு பண்ணுறதில்ல, முதலீடு பண்ணுறது அவசியம். நிறைய பேர் செலவாக நினைக்கிறாங்க, இது ஒரு முதலீடு. ஸோ அந்த 1 மணி நேரத்தை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்குவோம். முதல்ல ஏரோபிக்ஸ் இல்லைனா நம்ம கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ்க்காக பண்ணக்கூடிய ரன்னிங், ஜாகிங், த்ரெட்மில்ல நடக்கிறது, சைக்கிளிங், இதெல்லாம் நம்ம மூச்சு அதிகமாக எடுத்து விடுறது. ஸோ இருதய துடிப்பை சீர் செய்கிறது, அதே போல் மூச்சை அதிகப்படுத்துறது. இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம்லேருந்து 25 நிமிஷம் அவசியம். ஸோ இது பண்ணும்பொழுது ரத்த ஓட்டம் அதிகமாகும், நம்ம இருதயத்துக்கு தேவையான பம்பிங் அதிகமாகும், கார்டியோ ரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ் அதிகமாகும். அடுத்து 2வது விஷயம், நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, விசையுறும் பந்தினை போல்னு, நம்ம அதுக்கு நம்மளோட தசைகளை தயார் பண்ணணும். அந்த தசைகளை தயார் பண்ணுறதுக்கு மசில் ட்ரைனிங் அப்படிங்கிறது அவசியம். ஸோ அந்த மசில் ட்ரைனிங் நீங்கள் வெயிட் வச்சும் பண்ணலாம், வெயிட் இல்லாமையும் செய்யலாம். ஆனால் எல்லா தசைகளுக்கும் சரியான பயிற்சி கொடுப்பது அவசியம். இதனால் சர்க்கரைக்கு ஏதாவது பலன் இருக்கா, வெயிட்டுக்கு ஏதாவது பலன் இருக்கான்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதாவது இந்த உடற்பயிற்சி வெயிட்டெல்லாம் வச்சு பண்ணுறது ஏதோ பாடி பில்டிங் எல்லாம் ஆணழகன் போட்டிக்கு போகிறதுக்காண்டி மட்டும் கிடையாதுங்க. நம்மளோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும் கிடையாது. நம்மளோட குளுக்கோஸ் எல்லாமே நம்மளோட தசைகளில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் மசில்ஸ்க்கு நம்ம நிறையா கொடுக்கும் பொழுது அங்கே இருக்கிற மசில் கிளைக்கோஜன் குளுக்கோஸாக மாறி அது சக்தியாக மாறிடும். அப்போது ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை தசைகள் எடுத்து வச்சுக்கும். அதனால் ரத்த சர்க்கரை அளவும் குறையும், அதே போல் கொழுப்பு குறையிறதுக்கும் மிக முக்கியமான பயிற்சி. ஸோ உடற்பயிற்சி இல்லை இந்த வெறும் மூச்சு வாங்க வாக்கிங்கோ ஜாகிங்கோ போகிறது மட்டும் பயிற்சி கிடையாது. நம்ம சிம்பிளாக உட்காந்துட்டு பண்ணுற வெயிட்ஸ் கூட நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ அதனால் வெயிட் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம பண்ண வேண்டியது அவசியம். அடுத்து 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம பண்ண வேண்டியது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இங்கே தான் யோகாவோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் நம்ம நினச்ச வேலையை நினச்ச மாதிரி செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ப்ராப்பரான எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். வெறுமனை வாக்கிங் போகிறதோ, இல்லை வெறுமனை ஜிம்முக்கு மட்டும் போகிறதோ, இல்லை வெறுமனை யோகா மட்டும் பண்ணுறதோ முழுமையான பலனை கொடுக்காது. இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலர் என்னென்னா, நான் 1 மணி நேரம் யோகா மட்டும் பண்ணிடுறேன் சார், வேறு எதுவும் நான் பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் நான் 1 மணி நேரம் வாக்கிங் போகிறேன், இல்லைனா நான் ஜிம்முக்கு மட்டும் போகிறேன், நான் எந்த விதமான இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறாங்க. ஸோ இது 3ம் கலந்தது தான் சரியான உடற்பயிற்சி. ஸோ உடல் ஆரோக்கியத்துக்கு, சர்க்கரை குறைவதற்கு, உடல் எடை குறைவதற்கும் இது ரொம்ப அவசியம். சரி சார், நான் 1 மணி நேரம் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே 23 மணி நேரமும் நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நிறைய பேர் இப்படி தான் நினைக்கிறாங்க. 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் போய் 10 மணி நேரம் ஆஃபீஸில் உட்காந்து தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. ஸோ இதுலேயும் இருதய பாதிப்பு வரதுக்குரிய வாய்ப்புகள் அதிகம். என்னதான் நீங்கள் 1 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாலும் அப்பப்போ நீங்கள் பண்ணுற மூமெண்ட்ஸ் ரொம்ப அவசியம். ஸோ இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதனால் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் எந்திரிச்சு ஒரு சின்ன வாக், இல்லைனா ஒரு ஸ்டெப்ஸில் ஏறி இறங்குறது, இந்த மாதிரி சிறு சிறு பயிற்சிகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். எங்கெங்கெல்லாம் நம்மளோட வேலையில் உடலில் அசைக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். இப்போ ஒரு ஃப்ளோர் நம்ம போய் யாராவது பார்த்துட்டு வரணும்னா, 2 ஃப்ளோர் பார்த்துட்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணுறோம், லிஃப்ட்டில் போகிறோம். அதுக்கு பதிலாக ஸ்டேர்ஸ் யூஸ் பண்ணுங்கள்.
அதே போல் யார்கிட்டயாவது ஏதாவது கேட்கணுன்னா பெல் அடித்து ஃபோன் பண்ணி கூப்பிடாம நேரடியாக அவங்க டேபிளுக்கே போய் கேட்டுவாங்க ஆஃபீஸில். ஒரு விஷயத்தை நம்ம வந்து இப்போ வந்து வெளியில் யாராவது பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் தொலைவாக வண்டியை நிறுத்திட்டு நீங்கள் வந்து வாக் பண்ணி போங்க. அந்த கேட்லேயே போய் வண்டி நிறுத்துறதுக்கு பதிலாக வேற ஒரு பார்க்கிங்கில் போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் வாக் பண்ணி போங்க. இந்த மாதிரி விஷயங்களில் எங்கெங்கெல்லாம் நம்மளோட உடலை இயக்க முடியுமோ அங்கங்கெல்லாம் அந்த இயக்கத்தை கொண்டு வரணும். அதே போல் இன்னொரு என்னோட சேனலில் வந்து ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எக்ஸசைஸ் ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லி. நம்ம சாப்பாடுலாம் சாப்பிடும்போது நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி எக்ஸசைஸ் ஸ்நாக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்மளால் தொடர்ந்து இயக்கம் பண்ண முடியல. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம வந்து ஒரு வெளியில் எங்கேயாவது போயிருக்கோம், நம்மளோட எக்ஸசைஸ் வந்து பிரேக் ஆகுது, இல்லை வந்து ரெகுலராகவே என்னால் பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சூழல் இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்கிற இந்த எக்ஸசைஸ் ஸ்நாக்ஸ் உதவி செய்யும். அதாவது வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்லேருந்து 2 மினிட்ஸ் வரைக்கும், 30 நொடிகள்லேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ரொம்ப அதிவேகமான எக்ஸசைஸ். நல்லா வந்து ஜம்ப் பண்ணுறது, ஜம்பிங் ஜாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குதிச்சு குதிச்சு பண்ணுறது. இந்த மாதிரி விஷயங்களை வேகமாக ஸ்டார்ஸ் ஏறி இறங்குறது, நின்ன இடத்துலையே ஓடுறது, இல்லை ஸ்கிப்பிங் பண்ணுறது, இந்த மாதிரி தீவிரமான பயிற்சிகளை வெறும் ஷார்ட் டைம், அதாவது வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அதில் கிட்டத்தட்ட 70% அதோட ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நேரம் இல்லாதவர்கள், முடியாதவர்கள் இந்த மாதிரி பயிற்சிகளை கூட செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப அவசியமாக முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ உடற்பயிற்சி அப்படிங்கிறது வெறுமனா வந்து சக்கரை குறையிறதுக்கோ, ப்ரெஷர் குறையிறதுக்கோ, இல்லை வெயிட் குறையிறதுக்கோ இல்லை. ஏன்னா நிறைய பேர் வாக்கிங் போன அடுத்த கேள்வி என்ன, சுகர் வந்துருச்சான்னு கேட்குறாங்க. ஸோ அப்படி கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது அவசியம். அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது சரியான அளவீடில் எல்லாமே கலந்துருக்கணும். அடுத்து முக்கியமான விஷயம், இந்த எக்ஸசைஸை கன்சிஸ்டண்ட்டாக செய்யணும். முடியாதவங்க அட்லீஸ்ட் இந்த ஆஃபீஸில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸாவது ரொம்ப அதிக ஃப்ரீக்வன்சியில் தொடர்ந்து வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு உடற்பயிற்சி அவசியம். உடற்பயிற்சி முறைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்குவோம், அதை முறையாக கடைபிடிப்போம், தொடர்ந்து செய்வோம். ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். முக்கியமாக இளைய சமுதாயத்தை ஆரோக்கியமான ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் அவசியம். இந்த மாற்றத்தை நம்ம இப்போ கொண்டு வராமல் விட்டோம் அப்படின்னா, இதுக்காக முயற்சி எடுக்காமல் விட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறை படப்போகிற துன்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் வந்து இதை திணிக்காதீங்க. இந்த விஷயங்களை அவங்களுக்கு போட்டு காமிங்க, புரிதலை ஏற்படுத்துங்க. அந்த புரிதல் ஏற்படும் பொழுது மாற்றம் மனதிலேருந்து வரும். அந்த மாற்றம் தான் சரியான மாற்றம். அது இல்லாமல் ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி குழந்தைங்களையோ இல்லை வந்து அடுத்த யங் ஜென்ரேஷன் வீட்டில் இருக்கவங்களையோ டாக்டர் இப்படி சொல்லிட்டார், அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்கிறதுனால எந்த பயனும் வரப்போகிறதில்லை. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரி தான், இதனால் எதனால் இந்த பிரச்சனை வருது, இதுக்கு என்ன விளைவுகள் மாற்றங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக இந்த 3 வீடியோவை அவங்களுக்கு போட்டு காமிங்க. நிச்சயமாக ஏதோ ஒரு மாற்றத்தை அவங்க செய்யறதுக்கு தயாராவாங்க. இல்லைன்னா அந்த எண்ணமாவது அவங்களோட உள்ளத்தில் முளைக்கும். அது நாளைக்கு துளிர் விட்டு ஒரு செடியாக மரமாக வளர்ந்து ஒரு ஆரோக்கிய கனிகளை நமக்கு தரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி, வணக்கம்.